சிரித்து கைகளை இறுக்கமாக கோர்த்துக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றி வருவது இது ஒரு வகையான காதல். பெண்களுக்கு தெரியாமல் ஆண்கள் தன் காதலை மனதினில் போட்டிக்கொண்டு அந்த பெண் பின்னாடியே சுற்றுவது இது ஒரு வகையான காதல். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன் காதலையே மாற்றிக்கொள்ளும் காதல். இருவரும் நன்கு பேசி சிரித்து காதலிப்பார்கள். பிறகு எங்க வீட்டில் உங்களை ஒத்துக்கல, காரணம் உங்களோட கம்யூனிட்டி தான் அப்படின்னு அழுது கொண்டே தன் காதலனை கலட்டிவிட்டு தனது வீட்டில் பார்த்திருக்கும் மாப்பிள்ளையை தன் காதலனிடமே கொண்டு வந்து, இவர்தான் எனக்கு வீட்டில் பார்த்திருக்கும் மாப்பிள்ளை, இவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று தனது காதலனிடம் அழுது புலம்பி தனது சூழ்நிலையை காரணம் காட்டி கலட்டிவிட்டு செல்லும் இது ஒரு வகையான காதல். இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச காதல் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இனிமே பார்க்கக்கூடிய காதல் என்னுடைய காதல் திருமண வாழ்க்கை, எங்களுடைய உண்மையான காதல் கதை. திருமணத்தில் முடிந்தது ரியல் லவ் லைஃப் ஸ்டோரி. பார்க்கலாமா? திருச்சியில் பிறந்த நானும் திருவண்ணாமலையில் பிறந்த எனது கணவரும். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னால் கேட்காம இருக்க முடியல. எப்படி நான் இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கீங்க? ஏய் சிவா, என்னடா கேளு. இல்லைண்ணா, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். கம்பெனிலேயே 3 பொண்ணுங்க என் நம்பரை வாங்கி வச்சுட்டு பேசுகிறாளுங்கண்ணா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹையர் பொசிஷனில் இருக்கீங்க. எப்படி நான் உங்கள் பின்னாடி எந்த பொண்ணுங்களும் வரலையா? உங்களுக்கு எந்த பொண்ணு மேலேயும் எந்த காதலும் இல்லையா? டேய், இந்த பொண்ணுங்களை பார்க்குறது, காதலிக்கிறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடா. எனக்கு எப்போதுமே என் குடும்பம் தான். குடும்பம் மட்டும்தான் எல்லாமே. நான் கம்பெனியில் நிறைய பொண்ணுங்க உங்கள் மேலே பைத்தியமாக இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் கண்டுக்கிட்டோம்னா லைஃப்பில் நம்ம முன்னேறவே முடியாது. ஒரு சைடு குடும்பம், இன்னொரு சைடு கஷ்டம். நல்ல வேலை, அந்த வேலையில் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு தான் பின்னாடி சுற்றுற பொண்ணுங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம குடும்பத்தை மட்டுமே நினச்சிட்டு ஓடிட்டுருக்கும் ஒரு நபர். இப்படி கண்ட்ரோலாக இருந்த ஒரு நபரை தெரியாமல் பாவம் காதலில் விழ வச்சிட்டேன். தப்பு இம்மையில தான். ஆனால் மற்றவங்க மாதிரி நாங்கள் நேரில் பார்த்துக்கிட்டதும் இல்லை, சந்திச்சுக்கிட்டதும் இல்லை. காதலிச்சோம் 5 வருஷமாக. 5 வருஷத்துக்கு அப்புறம் நேரில் பார்த்தோம். அதுவும் கல்யாணம் கூடி வரப்போ தான். நாங்களும் மற்றவங்க மாதிரி வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணல, காதல் திருமணம் தான். எங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்க மறந்துடாதீங்க.